शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् गुरुपादाम्बुजन्मने कविदास महामोह ग्राहग्रासैककर्मणे विद्यारण्य मुनिः कृत पंचदशी प्रकरण ग्रंथः पंचदशी அப்படினா 15 அத்தியாயங்கள் கொண்டது. பிரதம பஞ்சகம், மத்தியம பஞ்சகம், சரம பஞ்சகம் அப்படின்னு மூணா பிரிக்கப்பட்டது பஞ்சதசி. அதுல பிரதம பஞ்சகம் தத்துவ விவேக பஞ்சகம்னு பேரு. பிரதம பஞ்சகத்துக்கு தத்துவ விவேகம், அப்புறம் பூத விவேகம், கோஷ விவேகம், துவைத விவேகம், மகா வாக்கிய விவேகம் அப்படின்னு 5ஆ பிரிஞ்சது. ரெண்டாவது தீப பஞ்சகம், சித்திர தீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம், தியான தீப பிரகரணம், நாடக தீப பிரகரணம் அப்படின்னு தீப பிரகரணம் மத்திய சட்டம், மத்திய பஞ்சகம். சரம பஞ்சகம் யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம்னு ஆனந்தத்தை 5ஆ பிரிச்சார். அப்படி இப்படி 3 பஞ்சகமாக பிரிக்கப்பட்டது பஞ்சதசி கிரந்தம். அதுல நம்ம சித்திர தீப பிரகரத்தை விசாரமா பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது திருப்தி தீப பிரகரணம். திருப்தி அப்படின்னு சொல்ற பதத்துக்கு இங்க என்ன சாதாரணமா திருப்தினா அலம்புத்திகி திருப்தி, சந்தோஷம், போதும் என்ற ஒரு மனம், கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க ஜீவன் முக்தனுடைய ஆனந்தத்தை தான் திருப்தின்னு சொல்றாரு. ஜீவன் முக்தனுடைய ஆனந்தத்தை திருப்தின்னு சொல்றார். அதை ஒழிக்கக்கூடியதாக ஸ்லோகங்கள்லாம் எழுதுறார். அதனால இதுக்கு திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னார். திருப்தி தீபம் இந்த பிரகரணத்துல ரொம்ப, இந்த 15 பிரகரணத்திலயுமே ரொம்ப பெரிய பிரகரணம் எதுனாக்க திருப்தி தீப பிரகரணம் தான். 298 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆல்மோஸ்ட் பேட்டா மாதிரி இருக்கு. 300 சொல்லலாம், சொல்ல முடியாத 298. இதுக்கு முன்னாடி இருக்கிறது 290 சித்திர தீப பிரகரணம். இதுவும் ரொம்ப பெரிய பிரகரணம். இதுல எல்லா விஷயத்தையும் சொல்ல போறார். எதை வச்சுன்னு சொல்ல போறாருன்னா பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரத்தை எடுத்துக்க போறார். அந்த பிருகதாரண்யக மந்திரத்தினுடைய வியாக்கியானமாகத்தான் இங்க திருப்தி தீப பிரகரணமானது அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் காய சரீரம் அனுஸ்வஞ்சரேத் அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்துல படிக்கப்பட்ட மந்திரம். இதுல என்ன சொல்லிருக்குன்னா, புருஷனா புரீஷயனா புருஷா, இந்த ஹியூமன் பீயிங் ஆனவன் ஆத்மானம் அறிந்து கொண்டு தான் ஆகணும். எப்படி? அயம் அஸ்மி, நானே பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தானே ஆனால் கிமிச்சன், அவனுக்கு எண்ணத்துக்காக, கட்சிய காமாய, யாருடைய காமனைக்காக இந்த சரீரமானது துக்கத்தை அடைய போகிறது அப்படின்னா சம்சார நாசம், திருப்தியை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இது எந்த சந்தர்ப்பத்துல வந்தது அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால பிருகதாரண்யக உபனிஷத்துல 4வது சாப்டர்ல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரகரணம் ஜோதிர் பிராமணம்னு பேரு. ஜோதிர் பிராமணம். அந்த ஜோதிர் பிராமணத்துல என்ன ஆரம்பிச்சது அப்படின்னாக்க, ஜோதிஷாம் ஜோதிகி எது அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆச்சாரியால் ஏகஸ்லோகி அப்படின்னு ஒரு பிரகரண கிரந்தம் எழுதியிருக்கார். அது இந்த ஜோதி பிரகரணத்தை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார். எதுனால நம்ம பாக்கிறோம்? கண்ணுனாலதான் பாக்கிறோம். உரல்கள்லாம் எதனால பாக்கிறோம்? சூரியனால பாக்கிறோம். ராத்திரில எப்படி பாக்கிறோம் அப்படின்னாக்க எலக்ட்ரிசிட்டினால பாக்கிறோம், அக்னினால பாக்கிறோம். இந்த கண்ணு எதனால பாக்குறதுன்னு நீங்க கேட்டீங்களான்னாக்க, இல்ல என்னுடைய மனசு இருக்கிறதுனால கண்ணு. உங்க மனசு எதனால பாக்குறதுனால ஆத்மாவனால பாக்குறது அப்படின்னு எடுத்துன்னு போய் ஸ்வயம் ஜோதி பிரகரணமாக ஜோதிஷாம் ஜோதியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவால தான் எல்லா காரியமும் நடக்கிறது அப்படின்னு சொன்னார். சொல்லி அதுக்கப்புறமா இந்த ஜோதிஷாம் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறிஞ்சாலே ஆனால்
தேயே சதம் மனுஷ்ய கந்தர்வானாமானந்தாக அப்படின்லாம் சொல்லி தள்ளு. அத அப்படியே இங்கேயும் அதே மாதிரியே இங்கேயும் சொல்ற. மனுஷ்ய கந்தர்வனுடைய மனுஷனுடைய ஆனந்தமானது 100 ஆயிடுச்சுனாக்க அது ஒரு பித்ருலோகத்தினுடைய ஆனந்தம். 100 பித்ருலோக ஆனந்தமானது ஒரு கந்தர்வ லோகத்தினுடைய ஆனந்தம். 100 கந்தர்வ லோகம் கர்மதேவானாம் ஆனந்தம். அதுக்கப்புறம் ஒரு 100 கர்மதேவானாம் ஆனந்தம் ஆஜானம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணாரு, முக்தியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். மரணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சது. அது அதாவது ஜோதி பிராமணத்துல கடைசியில அவர் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போற போக்குல என்ன சொல்லிட்டார், ஒரு மனிதனுடைய பயணமானது முடியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்றது ரொம்ப அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவனுடைய பயம் என்ன ஆகுதுன்னாக்க, நம்ம ஊர்ல ஒருத்தர் ஒரு கவர்னர் ரிட்டையர் ஆகி போறாருனாக்க எப்படி அந்த டிஎஸ்பி எஸ்பி ஆபீசர்ஸ் எல்லாரும் வாசல்ல நின்று அவனுக்கு சல்யூட் பண்ணி கொடுக்கறாளோ, அதே மாதிரி இந்த ஜீவனானது இந்த உடம்பு விட்டு போகும் பொழுது பஞ்சபூதங்கள் காட் ஆஃப் ஆனர் கொடுக்கறதா அவருக்கு போறதுன்னு. போயிட்டு வந்தோடனே இவருடைய தன்னுடைய பிராணனு, இந்திரியங்கள், அப்புறம் மனசு, இதுல இருக்கக்கூடிய இவருடைய செய்கை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பாடிக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு போறது. அது போய் சொல்லும் பொழுது அது எப்படி போறது அப்படின்றத ஒரு வர்ணனை ரொம்ப அழகா சொல்லிருக்கு. இந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு போற கட்ட வண்டி போகும்பொழுது எப்படி சத்தங்கள்லாம் வருமோ, அந்த உற்சர்ஜனம் வருமோ, அப்படி உற்சர்ஜனம் பண்ணிட்டு இந்த காட் ஆஃப் ஆனரோட இந்த பாடியிலிருந்து அந்த ஆத்மாவானது வெளியில போறது அப்படின்னு சொல்லிக்க. அதுதான் லிங்க சரீரம். காரண சரீரமும் லிங்க சரீரமும் மாத்திரம்தான் போறது. இந்த ஸ்தூல சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு போறது. இது எல்லாமா சேர்ந்து பிராணன் தான் காரணம். ஹிருதயத்துல போய் பிராண சக்தியானது ஒடுங்கிறது. அந்த பிராணன்ல மனசு ஒடுங்கிறது. அந்த மனசுல இந்திரியங்கள்லாம் ஒடுங்கிச்சு. அது கூட கர்மாவும் ஒடுங்கிச்சு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியில கிளம்பி சுஷும்னா நாடி வழியா போறது. இதுல யாரு வேதாந்தம் படிச்சிருக்காளோ அவெல்லாம் பிரம்மரந்திரம் 11 புறம் ஏகாதச துவாரம் அப்படின்னு சொல்லியிருக்க. நம்மளுடைய உடம்புல 11 ஓட்டை இருக்கு. அந்த 11 ஓட்டையில சூட்சமா இருக்கக்கூடிய ஓட்டை பிரம்மரந்திரம் ஓட்டை. அது இந்த வேதாந்திகள், ஞானிகள், யோகிகள் அவளுக்கெல்லாம் பிரம்மரந்திரம் வழியா போறது. பாக்கி பேருக்கெல்லாம் அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிராணன் என்ன பண்றது, லீட் பண்றது. கர்மாவை பேஸ் பண்ணி கண்ணு வழியாவோ, காது வழியாவோ, மூக்கு வழியாவோ, பாய் வழியாவோ, உபஸ்தம் வழியாகவோ வெளியில போறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன தெரியுது அப்படின்னாக்க, இவ போகும் பொழுது என்ன எடுத்துன்னு போறான் அப்படின்றத பார்த்தா, இந்த பிராணன், இந்திரியங்கள் இதெல்லாம் எதுக்காக எடுத்துன்னு போச்சுன்னா, இன்னொரு சரீரத்தை போய் அடையணும். இந்த இன்னொரு சரீரத்தை போய் அடையும் போது எப்படின்னா, இந்த ஜலூக்கம்னாக்கா அட்டைப்பூச்சியானது எப்படி ஒரு இலைய போய் பிடிச்சிட்டு இன்னொரு இலைய போன ஒண்ணுதான் இதை விடுறதோ, அப்படி இந்த சரீரத்தை பிடிச்சிட்டு இன்னொரு சரீரத்தை பிடிச்சிட்டு தான் இந்த சரீரத்துல இருந்து இது கிளம்பி போகுமா அந்த பிராணனை அப்படி சொன்னாரு. சொல்லிட்டு அந்த சமயத்துல அங்க வரவேற்கிறதுக்கு யாரு, இங்க காட் ஆஃப் ஆனர் பஞ்சபூதங்கள் கொடுத்தா மாதிரி அங்க என்ன பண்ணுவாலும் வர இடத்துல உக்ரர்கள், சூத கிராமிணியர்கள் இவர்கள்லாம் இருந்து அந்த இன்னொரு பாடிக்கு போகும்போது அவெல்லாம் மிரட்டி அனுப்புவாளாம். போ இந்த பாடி இன்னொரு பாடியை எடுத்துக்கோ அப்படின்னு அவெல்லாம் அனுப்புவாளாம். அந்த சந்தர்ப்பத்துல இவனுக்கு அந்திம விஞ்ஞானம், எந்த சரீரத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு எல்லா ஜீவனுக்கும் தெரியுமா. தெரிஞ்சிட்டு தான் போவான். அதுக்கப்புறம் அந்த சரீரத்து உள்ள போனவன மறந்து போயிட்டது. கரெக்டா அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி இவருக்கு எந்த சரீரத்துக்கு போறோம் அப்படின்ற ஒரு அறிவானது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் மரணம்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மரணத்துல என்ன விஷயம்னாக்க, வேதமே சொல்றது, இவனுடைய மனைவி, பசங்க, பந்துக்கள், இவனுடைய படிப்பு, இவனுடைய செல்வம், யசஸ் எதுவுமே கூட வரல. இவன் போகும்பொழுது 3 விஷயத்தை தான் எடுத்துட்டு போறான். வேற எல்லாம் இவன் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். அந்த பிராணனும் இந்திரியங்களும் சேர்ந்து பாக்கி எல்லாத்தையும் தள்ளிட்டு போறது. இந்த 3 மாத்திரம் அதுங்களுக்கு தள்ளி விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. நமக்கு லெஸ் வெயிட் வரணும்னாக்க, சுலபமா போனோம்னாக்க எவ்வளவு வெயிட்ட குறைக்கணுமோ அவ்வளவு குறைக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையும் குறைக்கிறது. ஆனா அந்த 3 மாத்திரம் நிச்சயமா அவசியம். நமக்கு சொல்ற மாதிரி பைசா, கண்ணாடி, பாஸ்போர்ட் இது 3 இல்லாம போக முடியாது இல்லையா.
அந்த மாதிரி இது என்ன பண்றதுன்னா ஒரு 3 இருக்கு. அது தம் வித்யா கர்மணி சமன்வாரபதே பூர்வ பிரஜாச்ச அப்படின்னு வேதம் சொல்லிட்டு, அது தம் வித்யா இவனுடைய ஞானத்தை இதுவரைக்கும் அவன் சம்பாதிச்ச ஞானத்தை எடுத்துன்னு போறது. அப்போ இவன் சம்பாதிச்ச ஞானம் நிறைய ஞானம் சம்பாதிச்சிருக்கானே. இவனுக்கு சில பேருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்கு, சில பேர் வந்து இன்ஜினியரிங் நாலேஜோட இருக்கான். இப்படி இது புற அறிவு இல்லையா, இந்த நாலேஜையும் எடுத்துக்கிறது. அதை தவிர இவன் படிச்ச வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிவினிட்டிக்காக இவன் பண்ண பாராயணங்கள், இவன் பண்ண ஹோமங்கள், இவன் பண்ண வேதாந்த சிரவணங்கள், இது எல்லாத்தையும் ஒரு தனி பேக்கெட்டா அது வச்சுட்டு இருக்கு. இது வந்து உள்ளுக்குள்ள அந்த பிரஜையா இதை வச்சுட்டு இருக்கு. இது பகி பிரஜையா இருக்கக்கூடிய இந்த அறிவை வச்சுட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எடுத்துன்னு போறது. இது எப்படி தெரியறதுன்னா, அதனாலதான் சில பேருக்கு என்ன ஆச்சுன்னா பை பர்த் அவனுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா என்ன, நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சில பேருக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட், சில பேருக்கு வந்து பிறக்கும் போதுல இருந்து மேத்தமேட்டிக்ஸ் வராது, சில பேருக்கு வந்து ஹிஸ்டரியில ஒரு ஆச்சரியம், சில பேருக்கு வந்து இந்த கோவில் கீழ் இந்த சமாச்சாரங்கள்லாம் ரிசர்ச் பண்றதுல தல புராணங்கள் இதுல எல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் எப்படி வருதுன்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்கார வசாத்து தான் வருதுன்றது இதனால தவிர்த்து. அந்த வித்தியானது 2 விதமாக பகிஷ்பிரகியையும் எடுத்துன்னு போறது, அந்த பிரகியத்தையும் எடுத்துன்னு போறது, அக அறிவியும் எடுத்துன்னு போறது, புற அறிவியும் எடுத்துன்னு போறது ஒண்ணு. இதுக்கப்புறம் இன்னொன்னு வித்தியை எடுத்துன்னு போறது, கர்மாவையும் எடுத்துன்னு போறது. இவன் பண்ண புண்ணிய கர்மாக்கள் என்னவோ அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இவன் பண்ணக்கூடிய பாவ கர்மாக்கள் என்னவோ அதையும் சேர்த்து இதெல்லாம் தான் வச்சு டிசைட் பண்றது இந்த பிராணன் எந்த சரீரத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு. இந்த கர்மாவை வந்து டிசைட் பண்ணும்போது என்ன எடுத்துக்கிறதுன்னா, இவன் பண்ண நல்ல காரியங்கள்லாம் புண்ணிய கர்மாவாக ஒரு செட்டு, பாப கர்மாவாக ஒரு செட்டு. அங்க எப்படி ஜெனரல் நாலேஜ் ஒரு செட்டாகவும் டிவைன் நாலேஜ் ஒரு செட்டாகவும் நினைச்சிருக்கோ, அதே மாதிரி இது புண்ணியத்தையும் பாபத்தையும் இப்படி எடுத்துன்னு போறது. இதுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது கூட பூர்வ பிரஜாச்ச, இவன் வந்து இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சதான பிரஜைகள்லாம் கூட இருக்குல்ல, அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க. இவன் வந்து பை பர்த்ல இருந்து அவனுக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி அது வந்து இந்த ஜென்மால சம்பாதிச்சது கிடையாது, பூர்வ ஜென்ம சம்சாரம். அந்த பூர்வ பிரஜையினுடைய ஒரு போர்ஷன் வேற எடுத்துன்னு போறது. இது கூட இப்ப இது 3 விஷயத்தை எடுத்துன்னு போறது. கர்மாவை எடுத்துன்னு போறது, நல்ல கர்மாவையும் கட்ட கர்மாவையும் எடுத்துன்னு போறது, அதே மாதிரியே இவனுடைய அறிவியும் எடுத்துன்னு போறது, 2 விதமான அறிவியும் எடுத்துன்னு போறது. அதே மாதிரி இவனுக்கு முன்னாடி இருந்த ஜென்மாக்கள்ல இருக்கக்கூடியது, அதுலதான் வந்து ஜீனியஸ் எல்லாம் பிறக்கிறான்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. பிறக்கும் போதே சில குழந்தைங்க எல்லாம் பக்தியோட பிறக்கிறது, பிறக்கும் போது இப்படி போகும்பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, இவாளுடைய கர்மாவானது பாப கர்மா ஜாஸ்தி ஆயிடுதுனாக்க இவெல்லாம் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னாக்க வேற ஒரு அனிமல் கர்மாவா, அனிமல் பாடியை போய் போற மாதிரி ஆயிடுறது, இல்லைன்னா தாவரம் முறை ஆயிடுறது. சொன்னா அதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அதனால இவாளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பிறப்பியில இருந்து தப்பிக்கணும்ன்றது வந்து ஒரு ஜென்மா கட்டாயிருது. திருப்பி அங்க போய் அது என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த அனிமல் ஜென்மாவா இருக்கும்போது புண்ணியம் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணி அந்த ஜென்மா முடிஞ்ச பிறகுதான் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, மனுஷ ஜென்மா கிடைக்குமான்னு தெரியாது. ஆகையினால அந்த ப்ராப்ளம் வருது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய கதைகள்லாம் பார்த்தா அது வேதம் என்ன சொல்றது, யதா காமஹா பவதி ததா கிரதுர் பவதி அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன நினைச்சுண்டு போகிறானோ அதே மாதிரியே தான் இவன் வந்து ஆவான். யதா காமஹா ததா கிரதுஹு பவதி. அவன் என்ன ஆசைப்பட்டிருந்தானோ அதுதான் பிறவிதோடு அவன் உழல முடியும். அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறதுனால அவன் நல்லதெல்லாம் பண்ணிருந்தானேயானால் பழைச்சான். இல்லன்னாக்க அவன் என்ன ஆச்சுன்னாக்க எம் வாபி ஸ்மரன் பாவம்னு சொன்ன மாதிரி இவன் என்ன ஆச்சு, கடைசியில என்ன நினைச்சிட்டு போறானா, தெஜந்தே கலையவர், இந்த உடம்ப விட்டு போகும்போது எதெல்லாம் நினைச்சிட்டு போறானோ அதே மாதிரி தம் ஏவைத்தி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதாக. என்னத்தை இந்த உலகத்துல இந்த ஊர்ல இருக்கும்போது அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தானோ அதுலயே அவனுக்கு பணத்திலேயே ஆசை இருந்ததுன்னாக்கா அவன் அந்த ஜென்மா தான் அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு வேதாந்தத்திலேயே ஆசை இருந்தது ஆனால் அடுத்த ஜென்மா வேதாந்தமா அமையும். இப்படி பண்ணதுனாலதான் ஜடபரதருக்கு என்ன ஆச்சுன்னாக்க மான போய் அவர் கடைசி காலத்துல பண்ணினா அதையே நினைச்சிட்டு இருந்தாங்க. எம் ஸ்மரன் பாவம்ன்றது அவர் மானாவே இருந்தாலும் மான ஆயிடுது.
அவருக்கு ஜடபரதருக்கு மானா பிறந்ததை பத்தி கூட கவலை இல்லை. என்னாச்சுன்னா இந்த ஜென்மால எனக்கு போச்சே, நான் பண்ணதெல்லாம் போச்சேன்றதுனால அவர் என்ன பண்ணாரு, கண்டகில இருக்கக்கூடிய ஆசிரமத்தை ஓடி அந்த மான் போய் அது பூர்வ ஜென்மத்து சம்ஸ்காரம் தெரிஞ்சதுனால அங்கேயே போய் இருந்து இந்த மான் ஆன உடனே அடுத்தது எனக்கு மனுஷ ஜென்மா கிடைக்கணும், அதுல இந்த ஞானத்தை விடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் அவர் இருந்துட்டு அங்கேயே ஒன் பாயிண்டடா உட்கார்ந்து இருந்தார் அந்த ஆசிரமத்துல. அதுக்கப்புறம் அந்த மான் ஜென்மா முடிஞ்ச உடனே அவர் தான் ஜடபரதரா பிறந்தாரு. ஜடபரதரா பிறந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு, யாரோடையும் சம்பந்தப்படாம இருக்கணும். ஏன்னா எப்ப யாரோடையாவது சம்பந்தப்பட்டேன்னா எனக்கு காமனை உள்ள வந்துடும். காமனை உள்ள வந்ததுனாக்கா எனக்கு திருப்பி ஒரு ஜென்மா போச்சு. ஏன்னா ஐ கேனாட் டேக் ரிஸ்க் இந்த தடவை அப்படின்னு சொன்னதுனாலதான் ஜடபரதர் கதையை நம்ம சித்திரதீப பிரகரணத்துல பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு இந்த அஜாமிலன் ஒரு கதை, அதுவும் எம் வாபி ஸ்மரன் பாவத்துக்கு சொல்லக்கூடிய கதை. அஜாமிலன் ஒரு பிராமணர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல பிராமணர், நல்லதான் இருந்தார். என்னமோ அவருடைய கெட்ட காலம் ஒரு ஸ்திரீனுடைய மோகத்தினால அவர் போய் இந்த குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவளோடய போய் செட்டில் ஆயிட்டார். அவருக்கு குழந்தைங்க எல்லாம் பிறந்தது. அதுல 4-5 குழந்தைகளுக்கு இந்த கடைசி குழந்தைகளுக்கு மாத்திரம் நாராயணன் பேரை வச்சுக்கிட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பையனா இருக்கிறதுனால எப்போ சதாசர்வ காலமும் நாராயணன் நாராயணன் சொல்லிட்டே இருப்பார். அவர் டெட்ல இருக்கும் போது எல்லா பசங்களையும் அப்பாவை விட்டுட்டு போயிட்டா இந்த நாராயணன் மாத்திரம் தான் அப்பாவை கவனிச்சா. அதனால இவருக்கு நொடிக்கு ஒரு தடவை நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு இருந்தார். அவருடைய அந்திம காலம் வந்த உடனே யமகிங்கரர்கள்லாம் கிடுகிட்டு வந்துட்டாங்க. அப்பா போயிட்டாரு இவரு, எங்களுடைய வேலை வந்தாச்சு அப்படின்னு என்ன பண்ணாரு, இவரை கட்டி போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. கட்டி போட்டுட்டு அவரு கட்டி போடுறதுக்கு வந்த உடனே விஷ்ணு தூதர்கள்லாம் வந்தாராம். வந்த உடனே இந்த மாதிரி கட்டி போடக்கூடாது அவரை, நீ உனக்கு ரைட்டு கிடையாது, அவர் எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யமன் சொன்னா, நாங்க இவர் குடும்பத்தையே விட்டுருக்காரு, தன்னுடைய சொந்த பசங்கள் எல்லாம் இவர் கவனிக்கவே இல்லை. இவர் இருந்ததெல்லாம் இன்னொரு ஸ்திரீயோட இருந்திருக்காரு. அந்த பசங்களுக்கே தான் இவருடைய செலவெல்லாம் பண்ணிக்க, அந்த கணக்கெல்லாம் எடுத்துக்காம இருக்க முடியாது. அதனால எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. யமன் போட்ட ரூலை மாத்துறதுக்கு வழி இல்லைன்னு உடனே இவங்க என்ன விஷ்ணு தூதர்கள்லாம் இல்ல உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வேற, விஷ்ணுவே சொல்லிவிட்டாரு, ஆகையினால இவருக்கு இப்ப கிடையாதுன்னு அவருக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. நீ உயிர் போச்சுன்னா தான் நீ கிளம்பி போ அப்படின்னு அவர் உயிரோட இருந்தவொன்னா அவர் ரியலைஸ் பண்ணாரு. இந்த மாதிரி பாரு, உன்னால சிவதூதர்கள்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண, நீ சொன்ன நாராயணான்ற ஒரு நாமம் உன்னை எந்த அளவுக்கு காப்பாத்திட்டு பாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவர் திருந்தி அவர் ஒய்ஃபுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் பகவானே அவருக்கு தேரமிச்சு நீ ரியலைஸ் பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அஜாமலனை கூப்பிட்டார். எதுக்காக சொல்றதுன்னாக்க, இதுவும் எம் ஸ்மரன் பாவம் ஜெயந்தே கலேபரம். அந்தியத்துல இந்த கலேபரத்தை விடும் பொழுது என்னென்னலாம் அவன் பாவிக்கிறானோ அந்த பாவனை எல்லாம் அவனுக்கு வருது அப்படின்னு சொன்னார். சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. அத அகாமயமானஹா யோ அகாமஹா நிஷ்காமஹா ஆப்த காமஹா ஆத்ம காமஹா ந தஸ்ய பிராணாஹ உத்கிராமந்தி பிரம்மைவ தன் பிரம்ம அப்யேதி அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இந்த உபநிஷத்துல என்னன்னாக்க, அவன் இது அஞ்ஞானிகளுக்கு நான் சொன்னதெல்லாம் இந்த பிரம்மரந்திரம் வழியா போகக்கூடிய மேலலோகத்துக்கு போறவர்கள்லாம் ஒரு குரூப் இருக்கு. அவெல்லாம் என்ன பண்றாங்க, அந்தந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவர் இந்திரலோகத்துக்கு போறாங்க, இல்லைன்னாக்கா வித்யுல் லோகத்துக்கு போறாங்க, இல்லைன்னா சந்திரலோகத்துக்கு போறாங்க, எதுவும் இல்லைன்னாக்கா பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அங்கங்க ஆஹாவாகிகள் அவாவா நின்று ஒரு ஸ்டேஷன்ல நின்று இவாளை ரிசீவ் பண்ணி அவ கூட்டின்னு போவாங்க பிரம்மலோகத்துக்கு. இப்படி ஒரு குரூப், இப்படி ஒரு குரூப். இது இல்லாத ஒரு குரூப் இருக்கு. அவெல்லாம் யாரு அப்படின்னாக்க, வேதாந்தத்தை படிச்சு கொண்டிருக்கக்கூடிய படித்தவர்கள், அவர்கள்லாம் ஞானி ஆக வேண்டியவர்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்த காமனையினாலதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்ற கஷேத்திர விபாகம்லாம் அறிந்த கோஷ்டிகள் இருக்காங்க. அவெல்லாம் எப்படி அப்படின்னாக்க, அவர்களுக்கு அகாமயமானஹா, அவளுக்கு எல்லா ஆசையும் விட்டு விட்டார். அகாயமானஹா யா அகாமஹா, யார் இந்த காமனையெல்லாம் விட்டுட்டு அகாமனாக இருக்கிறார்களோ, அகாமனாக இருக்கிறார்களோ ஆசையற்று இருக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆறாங்க அப்படின்னாக்க, காமனை எல்லாம் விட முடியுமா? எல்லாருக்கும் ஆசை இருந்துன்னு தான் இருக்கும் இல்ல.
இல்ல அவளுக்கு வேதாந்தம் படிச்சு 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 அவளுக்கு இந்த காமத்து மேல ஒரு வெறுப்பு வந்து நிஷ்காமனாக ஆகிவிடுகிறார்கள். அகாமனாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நிஷ்காமனா இருக்காது. காமத்துக்கு மேல ஒரு வேல்யூவே கொடுக்காம அது அப்படிதான் வரும். உடம்புனாக்க அது அப்படிதான் சமயம் பார்த்து அது பசிக்கு சாப்பாடு கேட்கும், அது வேண்டாம், அது நம்ம தான் வேண்டான்னு தள்ளணும்னு இப்படி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நிஷ்காமகான்னு பாரு. அதுக்கப்புறம் நிஷ்காமனா இருந்தா மாத்திரம் அவளுக்கு போறாது. ஏன்னா காமமானது போச்சுன்னா தானே திருப்பி வராம இருக்கு. நீங்க அன்லஸ் யூ சேஷியேட் தட், அது ஒரு தடவை அனுபவிக்கிற வரைக்கும் அவனுக்கு அது மேல ஒரு இச்சை இருந்துட்டு தானே இருக்கும். அதனால இந்த காமமானது எப்போ அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்பதானே இது வரும். அப்படின்னா அது எப்படி வருதுன்னா அதுவா இப்போ இந்த காமனை எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதுன்றது வந்து நடக்காத காரியம். எப்போ அலையிறது நம்ம ஸ்நானம் பண்றது பண்ணவே முடியாத காரியம். இப்ப இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க, ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காடுல ஃபுல்லா முள்ளும் புதருமா இருக்கு. என்ன இப்போ அந்த காட்டுல நம்ம நடந்து போனோம்னாக்க ஒரு நல்ல வழி இருக்கு. நீங்க நிறைய உபாசனை எல்லாம் பண்ணி கர்மா எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ரத்தன கம்பளம் ஒண்ணு வச்சுட்டு அதை என்ன பண்ணா ஒரு 10 அடிக்கு ஒரு 10 அடி ஒரு கம்பளத்தை போட வேண்டியது, அதுல நடக்கணும். அப்புறம் கொஞ்சம் இடத்த நிறுத்திட்டு அப்புறம் ஒரு பெரிய கம்பளத்தை விரிக்கணும். அதுக்கப்புறமா அதுல நடந்து இப்படி போறதுன்றது வந்து நடக்கிற காரியமா இது. இப்படி ஒரு காமனையா நான் சேஷேட் பண்ணிட்டு போனோம்னாக்க நம்ம போய் ரீச் ஆன மாதிரி தான். அந்த காட்டை கடக்கவே முடியாது, இந்த சம்சார காட்டை இப்படி எல்லாம் கடக்கவே முடியாது. அதுக்கு என்ன ஒரு வழின்னா இந்த கர்மா உபாசனை எல்லாம் ரொம்ப அவசியம்தான். ஆனா இன்னொரு வழி இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணா செருப்பு போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, கிரு நடந்து போயிடலாமா இல்லையா? இப்படி எல்லாம் ரத்ன கம்பாதித்தனுடைய என்ஜாய்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி மெத்து நடந்துக்கிறத விட கிடுகிடுன்னு உங்களை பர்பஸ் என்ன, இந்த காடை தாண்டணும். இந்த காடை தாண்டறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கு. இது ரொம்ப பெரிய வழி இது. அதனால இது அந்த வழி தப்புன்னு சொல்லல, அது ரொம்ப கஷ்டம் இல்ல, அது பிராக்டிக்கலா கஷ்டம். ஆகையினால இன்னொரு வழி இருக்குன்னாக்க அதான் வேதாந்த வழி. அந்த வேதாந்த வழியை வந்தீங்கன்னாக்க உங்களுடைய ஆசையை என்ன பண்ணி விட்டுருங்க, ஆத்மால திருப்பி விட்டுருங்க. அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க செருப்பு போட்டுக்கிற மாதிரி நீங்க இனிமேல் பட்டு என்ன பண்ண, பகவானை என்னுடைய ஆத்மாவை எனக்கு காமிச்சு கொடுத்து வேண்ட ஆரம்பிச்சுங்க. ஏதாவது வேண்டிண்டே இருக்கணும்ன்றது தானே உங்களுக்கு ஆசை. நீங்க அது வேணும் இது வேணும்னு வேண்டிட்டு இருக்கிறது பதிலா இப்ப என்னுடைய ஆத்மாவை நான் பண்ணணும், ஆத்ம காமனா நீங்க மாறிடுங்க அப்படின்னு சொன்னா ஆத்ம காமனா இருக்கிறவனானவன் ஆப்த காமனாக மாறி விடுகிறான். அப்போதான் அவனுக்கு ஆப்த காமனா மாறி. மிச்ச காமனை எல்லாம் ஆப்த காமன் சொல்லவே முடியாது. எப்போ ஒரு காமனை முடிஞ்சதுன்னா திருப்பி அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அதுலயே அவனுக்கு ஆசை வரும். இல்ல இது வேணா இன்னொரு ஆசை வரும். எப்படி இருந்தாலும் அதனால என்ன வழி, இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேதாந்தன்ற ஒரு வழிதான் இருக்கு. அந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாவை நீங்க அறியணும் அப்படின்னு உங்களுடைய போக்கஸை திருப்பி விட்டுட்டீங்கன்னாக்க இப்படி ஆப்த காமனா ஆயிடலாம். இப்படி ஆத்ம காமனாக இருக்கக்கூடியவனுடைய சத்திய இப்படி இருக்கக்கூடிய ந பிராணாக உத்கிராமந்தி, அவனுடைய பிராணனானவன் மேலே இங்கேயும் போய் இன்னொரு சரீரத்தை எடுத்துக் கொள்வதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் பிரம்மைவ சன், அவன் பிரம்மமாகவே இங்க இருக்கிறதுனால பிரம்மைவ அப்யேதி, அவன் பிரம்மமாகவே இங்க ஆகிவிடுகின்ற காரணத்தினால் இந்த தொந்தரவு எல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது. இதுதான் ஜீவன் முக்தனுடைய ஒரு நிலை அப்படின்னு சொன்னாரு. இத சொல்லிட்டு அதனால இப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா, காமனைகள் இல்லாம இருக்கணும். ஆப்த காமனா ஆகணும்னாக்க அகாமனா ஆகணும், நிஷ்காமனா ஆகணும், ஆப்த காமனா ஆகணும்னாக்க ஆத்ம காமனா ஆனாதான் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்றதுனால இந்த அர்த்தத்துலதான் அங்க என்ன சொன்னார், எதா சர்வே பிரமுச்சந்தே காமாயே அஸ்ய ஹிதா அதமர்த்தியோ மிருதோ பவதி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு கட்டோபனிஷத்துல இந்த காமனை எல்லாம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமனைகள்லாம் எப்போ ஒருத்தன் வெளியில போகிறாது பிரமுச்சந்தே விடுபடுகிறானோ அப்போதான் மர்த்தியகா, இந்த மர்த்தியனாக இருக்கக்கூடிய மாற்றலாக இருக்கக்கூடிய இவன் அமிர்தகா பவந்தி, மரணமற்ற நிலையை அடைகிறான். அதுவும் எங்க அடைகிறான், அத்தனை இங்க இந்த ஊர்ல இங்கேயேதான். நீங்க இப்ப இருக்கக்கூடிய அதே வீட்டுல அதே நேரத்துல அதே 2018 தான் அங்கேயே அத்தனை பிரம்ம சமஷ்ணுது. இது அடையக்கூடிய ஜீவன் முக்தி நிலை தான் இது. ஜீவன் ஏவ முக்தி, வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஜீவன் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ், நம் மூச்சு விட்டு கொண்டு இருக்கக்கூடிய இங்கேயே அவன் முக்தனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம். வேற யாரும் ஜீவன் முக்தியை சொல்லவே இல்லையே சொன்னார். இதுதான் அவர் என்ன பண்ணாரு, சித்திரதீப பிரகடனத்துல பெருசா இத எடுத்துட்டு அனலைஸ் பண்ணார்.
யதா சர்வே பிரமுச்சந்தே காமாயஸ்ய அதிஷ்டிதாஹான்னு இதே கட்டோபனிஷத் மந்திரத்தை அங்க எடுத்துட்டார். அதே கட்டோபனிஷத் மந்திரம் பிருஹதாரண்ய உபனிஷத்துலயும் படிச்சது. இப்ப நான் படிச்சது கட்டோபனிஷத் மந்திரம்னு புரியறதுக்காக சொன்னால எங்க படிச்சிருக்குன்னா பிருஹதாரண்யத்துல படிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அவன் என்ன பண்றான்னாக்க இந்த அகிஹி நிர்வியலயனி அப்படின்னாக்கா பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அவன் என்ன பண்றான், இங்க இருக்கவனுக்கு இந்த இதெல்லாம் போட்டவன இந்த சரீரத்தை அந்த ஞானியானவன் இன்னொரு சரீரத்தை போய் தொட்டுண்டு பழைய சரீரத்தை விட்டுட்டு இப்படி எல்லாம் அவன் கஷ்டமே படவில்லை. நான் தத்திய பிராணாக உத்கிராமந்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இவன் எப்படி பாம்பு சட்டையை உரிச்சிட்டு அப்படி கேர்லெஸ்ஸா அந்த வல்மீகத்துல அந்த எறும்பு பூத்துல போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி இவன் பிரம்மன் ஆகி இந்த சரீரத்தை விட்டுட்டு பாம்பு சட்டையா நினைச்சு இந்த சரீரத்தை அவன் பாம்புக்கு சட்டை போயிடுதான், அதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, அது ஏதோ இருந்தது என் கூட அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி வல்மீகே மிருதா பிரத்யஸ்தா அப்படி இந்த ஜீவன் முக்தனும் போகிறான் அப்படின்னு சொல்லிடுது. சரி சரி இப்படி எல்லாம் போலன்னா என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த ஒரு பிரச்சனையை எடுத்துன்னு வந்தது 4வது பிராமணத்திலேயே. இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் இதே ஆர்டர்ல பிருஹதாரண்ய உபனிஷத்து. அவங்க என்ன சொல்லுது, அந்தம் தம பிரவிசந்தி ஏ அவித்யாம் உபாசத்தே ததோ பூய இவதே தமஹா எவ் வித்யாயாகும் ரதாக. இந்த கர்மாவை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேவலமாக அதனுடைய வேல்யூ எல்லாம் தெரியாம, உபாசனையினுடைய வேல்யூ அதுக்கு அங்கமான உபாசன வேல்யூ எல்லாம் தெரியாம சும்மா நானும் பண்றேன்னு கர்மாவை பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அந்தம் தம பிரவிசந்தி, அவன் இருட்டான ஒரு லோகம் நரகலோகத்துக்கு அவன் போகிறான் அப்படின்னாரு. அதை விட வெறும் வித்யை கர்மா இல்லாம பண்ணிட்டு இருந்தானே ஆனால் அவன் என்ன ததோ பூயைவதே தமஹா, அதை விட மோசமான ஒரு லோகத்துக்கு போறாங்க. ஆகையினால இது ரெண்டுத்தையும் சரியா தெரிஞ்சுட்டு கர்மா உபாசனை ரெண்டு சமுச்சயமாக அறிந்து கொண்டு அவன் பண்றவனுக்கு தான் பிரம்மலோக பிராப்தியானது இருக்கு. இந்த கர்மாவும் உபாசனையும் சமுச்சயமும் ஞானத்துக்கு வராது. ஞானமானது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினாலன்னு தெரியக்கூடியவர்கள் அத்தல பிரம்ம சமஷ்ணுத்தேன்னு இங்கேயே அவர்களுக்கு இங்கேயே ஜீவன் முக்தியானது வேதாந்திகளுக்கு வருது. இப்படி கர்மா உபாசனை பண்றவர்களுக்கு படிப்படியா மேல் லோகங்கள்லாம் போய் பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் பிரம்மாவனால திருப்பி இதே வேதாந்தத்தை படிச்சு அங்கேயே அவர்கள் முக்தர்களாக ஆகிறார்கள். ஆனா அங்கேயும் முக்தியானது கேரண்டி இருக்கு. ஆனா அது ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷங்கள்ல ஆகும், எவ்வளவு வருஷங்கள் ஆகும் தெரியாது. ஆனாலும் அதுவும் முக்தியை கொடுக்கறதுனால அது பேர் கிரம முக்தின்னு பேரு. இதுக்கு பேரு ஜீவன் சத்தியோ முக்தின்னு பேரு. சத்தியோ முக்தின்னா இங்கேயே, ஏன்னா எல்லாருக்கும் நம்ம குயிக்கில் இருக்கோம்ல, எல்லாமே அவசர உலகத்துல அது வேணும்னு வண்டி வாங்குறோம், கார் வாங்குறோம், எதுக்கு எந்த காரியம் பண்ணாலும் சீக்கிரம் போகணுன்றதுக்காக தான் வண்டி பிடிக்கிறோம். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், இதுல மாத்திரம் நம்ம டிலே பண்ணோம், இல்ல சார் மொல்ல உபாசனை எல்லாம் பண்ணி நம்ம பிரம்மலோகம் போய்க்கிறோம் சார்னு சொல்ல முடியுமா நம்ம? ஏன்னா நம்மளுடைய நேச்சர் என்ன, குயிக்கா போனோம். அதனால என்ன வழி இருக்கிறது, வேதாந்த சிரவணம் ஒண்ணுதான் வழி. அப்படி இருந்ததுனாலதான் இங்க ஜீவன்யேவ முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்துல படிச்ச இது முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் படிச்ச ஸ்லோகம் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்வரேத். இந்த ஒரு ஸ்லோகம் அது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகம் முடிஞ்சதாங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமாக இப்ப எடுத்துக்கிறார். இத ஆத்மானம் புருஷஹா. புருஷஹா அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ரெண்டு அர்த்தம் இருக்கு புருஷஹான்னா. இப்ப நம்ம சாதாரணமா புருஷ சூக்தம் எல்லாம் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்னாக்க பூரணாத் புருஷஹா. இந்த எப்ப இவனுக்கு கம்ப்ளீட்னஸ் வரும், அவரை தெரிஞ்சதுனாதான் கம்ப்ளீட்னஸ் வரும். அப்பதான் அவன் பூரணமாக ஆக முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண. அவனுக்கு பூர்ணனா இருக்கிறவனுக்கு தான் இன்செக்யூரிட்டின்றது கிடையாது. இன்னொரு ஒரு பொருள்னாலதான் எனக்கு சந்தோஷம் வரும்ன்ற நிலைமை கிடையாது. அப்படி இன்னொரு பொருள்னால சந்தோஷத்தை எதிர்பார்க்கறான்னா என்ன அர்த்தம், அவன் இஸ் இன்கம்ப்ளீட் பர்சன். இன்கம்ப்ளீட் பர்சனா இருந்தா என்னது, இன்செக்யூர்டு பர்சன். இன்செக்யூர்டு பர்சனுக்கு தான் இந்த புத்தி எல்லாம் தேவையா இருக்கு, சப்போர்ட் தேவையா இருக்கு. அதனால காமனைகள்லாம் தேவைப்பட்டது, அவருக்கு தேவைப்படல அப்படின்ற அர்த்தத்துல சொல்லும் பொழுது பூரணாத் புருஷகான்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவலா ஒரு ஜீவனாக வைத்துக் கொண்டு புருஷனை பேசும் பொழுது அப்ப என்ன சொன்னா புரி இந்த புறத்துல சயனா ரிசைட் பண்றதுனால இந்த உடம்புல இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் ஆக இருக்கக்கூடிய காரியகரண சங்காதத்துல
அவர் ஷயத்தே அவர் இருந்து கொண்டிருக்கிறதுனால ரிசைட் பண்றதுனால ரிசைடிங் இன் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதனால அவருக்கு புருஷகான்னு பேரு. புரி ஷயனாத் புருஷகா. இப்படிப்பட்ட ஜீவன் அவன் என்ன பண்ணனா ஆத்மானம் அயமஸ்மி இது, இந்த ஆத்மாவை அறியணும். அப்படின்னாக்க இந்த புருஷன் இங்க இருக்கக்கூடிய ரிசைட் பண்ணக்கூடிய அந்த ஆத்மாவை அறிய வேண்டும். எப்படி அறியணும்? விஜானியாத். வெறும அறியணும்ன்றது சொன்னா கூட ஜானியாத்னு சொல்லல, விஜானியாத்னு சொல்லிருக்கு. விஜானியாத்னாக்க என்ன அர்த்தம்? அந்த விசேஷம் பதம் போட்டதுனால சும்மா நான் தான் அப்படின்னு புத்தகத்துல படிச்சுட்டானாக்கா அது போகாது. அது அனுபவ ரீதியா அந்த ஞானம் விஞ்ஞானமாக மாற வேண்டும். விஞ்ஞானமா மாற வேண்டும்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த எதை நான் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கானோ அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை விட வேறானது, ஸ்தூல சரீரத்தை விட வேறானது, சூக்ஷ்ம சரீரத்தை விட வேறானது, காரண சரீரத்தை விட வேறானது அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். எப்படின்னா முஞ்சாதி விஷிகாம் தைரியன அவர் என்ன சொன்னாரு? அங்குஷ்ட மாத்திர புருஷா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிட்ட. இப்படிதான் முடிக்கிறது கட்டோபனிஷன். அங்குஷ்ட மாத்திர புருஷாவை பத்தி அங்கங்க பேசிட்டு கடைசியில முடிக்கும் போது அங்குஷ்ட மாத்திர புருஷா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிட்டா. இங்க இந்த இடத்துல கடைசியா குடிக்கொண்டிருக்க அந்த அங்குஷ்டமா அந்த புருஷன் யார் தெரியுமா? ஈசானோ பூத பவ்யஸ்ய. அப்படிதான் அவர் தான் ஈஸ்வரன். இந்த பூதம் பவ்யன்ற காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதான நிலையில இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான், அந்த பிரம்மன் தான் அது அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானா இதுக்கு பேர் தான் விசேஷமாக தெரிஞ்சுக்கிறது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பிரவரஹேத் முஞ்சாதி விஷிகா இவ தைரியன. இந்த ஈர்க்க எப்படி அந்த தர்ப்ப புல்லில் இருந்து அவர்கள் கல்லுல அந்த முள்ளுகிள்ளு எதுவும் மாட்டிக்காம அந்த வைதிகால எவ்வளவு அழகா பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணோம், கர்மா உபாசனைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு அதுக்கெல்லாம் தேவை கர்மா உபாசனையை சமுச்சயத்தை வைத்து இப்ப என்ன பண்ண இந்த ஆத்மாவை ஆணவ மலம் இல்லாம மாயிக்க மலம் இல்லாம கார்மிக மலம் இல்லாதவனாகவும் இத அந்தராத்மாவாகவும் ஞானாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் நினைச்சிட்டு அந்த கடைசியா அத என்ன பண்ணணும்னா அந்த ஜீவனையே நம்ம கிள்ளி போட்டு அந்த அமிர்தமாக ஆக்கி அதுக்கப்புறமா குரு கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? அவர் ஹோஷ்யாமி அப்படின்னு கேட்டாருன்னா எப்ப இததான் அங்க சொல்லிருக்கு. பிராக்டிகலா இங்க பண்ணி காமிக்கிறது அங்க பிரபுரிஹேத் இப்படி பிரிச்சு எடுக்கணும். அந்த அந்த ஆத்மாவை நம்ம ஸ்தூல சரீரத்திலிருந்தும் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தும் காரண சரீரத்திலிருந்து பிரிச்சு எடுக்கணும். ஆணவ மலத்திலிருந்தும் கார்மிக மலத்திலிருந்தும் மாயிக மலத்திலிருந்தும் அதை பிரிச்சு எடுத்த உடனே தான் அவனுக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேன்னு அந்த பூர்ணத்துவமானது அவனுக்கு ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அவன் அமிர்தத்தோட கலந்துக்கிறான். அவன் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு சொன்ன அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பேர் தான் விஜானியாத். எப்படி விஜானியாத்? அயம் அஸ்மி, நானே அந்த பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தம் வித்யா சுக்ரம் அமிர்தம் தம் வித்யா சுக்ரம் அமிர்தம் அப்படின்னு முடிச்சிட்டு கட்டோபனிஷ அந்த வித்தியை தான் இப்படி பிரிச்சு அறிந்தக்கூடிய அந்த வித்தியை தான் அமிர்தம். அதுதான் சுக்ரம், அதுதான் சுத்தமான ஒரு வித்யை, அதுதான் அமிர்தமான வித்யை, அதுதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு அயமஸ்மி. அந்த ஆத்மா என்னிடம் இருக்கக்கூடிய ஆத்மா அகம் பிரம்மா அஸ்மிங்கிறது அயம் அஸ்மிதோ, இந்த ஆத்மா பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு எப்ப தெரியறதோ அப்பொழுதுதான் விஜானியாத் இப்படித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆத்மாவை. அப்படின்றோம். இந்த ஆத்மான்ற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஆத்மாவை நல்லா தெரிஞ்சுக்கணுமே. அந்த ஆத்மா ஸ்தூலத்துக்கும் சம்பந்தம் இல்ல, சூக்ஷ்மத்துக்கும் சம்பந்தம் இல்ல, காரணத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. அது ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்தி என்ற 3 நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த நான் மூச்சுட்டு இருந்தானோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினோ அந்த 3 நிலையை நான் பார்க்கக்கூடிய அந்த ஆத்மா அப்படின்னு சொன்ன அந்த ஆத்மாக்கு ஏன் ஆத்மான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல வந்தது அப்படின்னாக்க எச்ச ஆப்னோதி யதா ஆதஸ்தே எச்சாத்தி விஷயான் இஹ எச்சாஸ்ய சந்ததோ பாவஹ தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே அப்படின்னு ஆத்மேதி ஜீயத்தே அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இது புத்தல புராணங்கள்ல சொன்ன வசனம். ஆத்மாவுக்கு ஏன் ஆத்மான்ற பேர் வந்தது அப்படின்னாக்க எச்ச ஆப்னோதி
எல்லா இடத்தையும் அது பரவி இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு ஆத்மான்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஆப்னோதி இது ஆத்மா. எல்லா இடத்திலையும் பரவலாக இருக்கக்கூடிய சர்வகதமாக இருக்கிறதுனால இதுக்கு ஆத்மான்னு ஒரு அர்த்தம். இந்த உபனிஷத்துக்கு விசரண கதி அவசாதம் இந்த மூணும் அந்த சத்தினுடைய தாத்துவை வச்சு நம்ம உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ண இல்லையா, அதே மாதிரி ஆத்மாவுக்கு ஆப்னோதி இது ஆத்மா எங்கும் இருக்கிறதுனால இதுக்கு ஆத்மான்னு பேரு. இன்னொன்னு ஆதத்தே, எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு எனக்குன்னு தானே நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எனக்கு உலகம் பிறந்தது எனக்காக, எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுகிற தன்மை இருக்கு. அதனால ஆதத்தை உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க எனக்கு தான் நான் அனுபவிக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஆதத்தை. அது மாத்திரம் எச்சாஸ்தி விஷயான்ய, எல்லா விஷயங்களையும் இவன் தான் அத்தா அப்படின்னாக்க, அன்னம்னா சாப்பிடப்படுகிறது, அத்தான்னா சாப்பிடுகிறவர். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாரு? அத்தான், இவர் தான் அத்தா, சாப்பிடுகிறவரா இருக்கார். நான் தானே இருக்கேன், எனக்காக தானே எல்லாம் இருக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கிறேன். எல்லாருக்கும் அனுபவிக்கிறதுல ஒரு ஆசை, எல்லாரும் என்ஜாய் பண்ண சார் அப்படின்னு நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எல்லாம் அது இப்படி எல்லாம் அனுபவிக்கிற காரணத்தினால் இவருக்கு ஆத்மான்னு பேரு. இப்படி எல்லா இடத்திலையும் ஆப்னோதி இது ஆத்மா, ஆபணம்ன்ற ஒரு காரியம் பண்றதுனால ஆத்மா. அப்புறம் ஆதத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுறதுனால அவருக்கு ஆத்மான்னு பேரு. இல்ல எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுனால அவருக்கு ஆத்மான்னு பேரு. அத்தா சாப்பிடுறதுனால ஆத்மான்னு பேரு. இல்லன்னா இன்னொரு அர்த்தம், அஸ்ய சந்ததோ பாவகா, எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்பொழுதுமே 3 காலத்திலையும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மா. இப்படி 4 விதமாக ஆத்மாவுக்கு அர்த்தம் பண்ணணும். இங்க நம்மளுடைய ஆத்மாவுக்கு பாருங்க, இந்த பிரம்மான்னு வச்சுட்டோம்னாக்க இது எல்லாமே பொருந்தும். அதுக்காக தான் அந்த ஆத்மாவுக்கு அந்த மனசுல வச்சுட்டு தான் இவ்வளவு அர்த்தங்கள் பெரியவா பண்ணி இருக்கிறது. ஆத்மானா அது எங்க இருக்கா, பிரம்மம் எங்க இருக்கா, என்னுடைய ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்னாட்டா எல்லா இடத்துலயும் சர்வகத நித்யா இல்லையா, அச்சலோயம் சனாதனஹா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஆத்மாவானது இருக்கு. அது மாத்திரம் எது ஆதத்தே, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்றது இந்த உலகத்துல பிரம்ம தானே. பிரம்மத்துக்கு தாண்டி எதுவுமே அத்தேதி கஷ்டன அப்படின்னு சொல்ற, அதை எதுவுமே தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றது. எச்சாத்தி விஷயானிக, இந்த விஷயங்கள்லாம் எது கட்டோபனிஷத்துல சொல்லும் பொழுது எல்லாத்தையும் பிரம்மச்ச க்ஷத உபே பவத ஓதனஹா அப்படின்னு சொல்றது. இந்த துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு ஒரு ஜீவாத்மாவானது போகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கு, இன்னொரு பரமாத்மாவானது அது வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு விஷயானிக. அப்புறம் சந்ததோ பாவக, சத்தியம் ஞானம் அனந்த ஸ்வரூபமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது எதுவோ அதனாலதான் இந்த பிரம்மஸ்வரூபம் தான் ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியறது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னாங்க, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் இந்த 3க்கும் அப்பாற்பட்டவன் தான் நானு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்சகோஷ அஜீதா, அன்னமய கோஷம் நான் இல்ல, பிராணமய கோஷம் நான் இல்ல, மனோமய கோஷம் நான் இல்ல, விஞ்ஞானமய கோஷம் நான் இல்ல, ஆனந்தமய கோஷம் நான் இல்ல, அதுக்கும் உள்ள இருக்கக்கூடியது பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா. அது மாத்திரம் இல்ல, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தின் அவஸ்தா திரயங்கள் இருக்கு. இந்த 3 அவஸ்தைய திரயத்தையும் பார்க்கிறவனாக நான் இருக்கேனே தவிர அதுல பங்கு கொள்ளவே இல்லை. நானு சாட்சியாக இருக்கேன், அவஸ்தாத்திரே சாட்சி, சாட்சாத் ஈக்ஷணம், நானே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் அதுல இன்வால்வ் ஆகல. நான் அதுல இன்வால்வ் ஆயிட்டா சாட்சியா இருக்க மாட்டேனே. அசங்கோச்சயம் ஆத்மான்னு இருக்கு. இந்த 3 நிலையிலையும் எந்த நான் முடிச்சுட்டு இருக்கானோ, எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான் இந்த 3த்தையும் இப்போ நான் இருக்கேன்னாக்கா 3 பேர் என்ன வந்து பாத்துட்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம், நான் 3 பேரையும் பாக்குற மாதிரி இருந்தாதான் 3 பேர் வந்தான்னு நான் சொல்ல முடியும். அதனால நானே கனவு கண்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், கனவு நான் தான் பார்த்தேன், நானே மூச்சின்னு இருக்கிற ஆளை பார்த்தேன்னு நான் சொல்றேன்னு. அப்ப நான் மூச்சின்னு இருக்கிறவங்க வேற நான் இருந்து அதை பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன். நான் என்ன தூங்கினேன்னு நான் சொன்னேன், தூங்கறதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கணும், தூங்கும் போது நான் இருக்கணும், தூக்கம் முடிச்ச உடனே நான் இருந்திருக்கணுமே, அதனால சாட்சியா இருந்திருக்கேன் 3 நிலைக்கும். அப்படி இருக்கக்கூடியது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மான்னு சொன்னது. அதேதான் சர்வ வியாபகமாகவும் எல்லாவற்றையும் உட்கொள்வதாகவும் எல்லாவற்றையும் போக்தாவாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்துல சந்ததமாக இருந்து கொண்டிருக்கிறது எதுவோ அது ஆத்மான்னு சொல்றதும் அது பிரம்மான்னு சொல்றது எல்லாம் ஒண்ணுதான்.
அதனால அயமஸ்மீதி புருஷா, நான் தான் அந்த பிரம்மம் என்று யார் அறிகிறானோ, ஆத்மானம் சேத் விஜானியாத், விஜானியாத் சேத், இந்த சேத்தை கொஞ்சம் தனியா பிடிச்சிக்கணும். இவர் என்ன பண்ண, புருஷா ஆத்மானம் அயமஸ்மி இது விஜானியாத், இந்த ஆத்மாவை, இந்த புருஷனானவன் நானே பிரம்மம் என்று விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஜானியாத்தினாலே போதும் அறிந்து கொள்ள, விஜானியாத்துன்னு போட்டதுனால சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக அவனே பிரம்மமாக ஆனதாக அறிய வேண்டும். அது வெறும் நம்மளுடைய நாலேஜ் வரைக்கும் எனதாக இல்லாம சில நாலேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளாம் எப்படி பண்ண வேதாந்தம் கேட்டா அது லாஜிக்கெல்லாம் புரியுது, ஆனா நாம் பிரம்மமானா அது அரிச கேப் இல்லையா, அப்படி பிரம்மமா மாறணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் விஜானியார். இப்படி அறிந்தவர்கள் அறிந்தார்களே ஆனால், சப்போஸ் இப்படி அறிந்தவனே ஆனால், இப்படி அறிஞ்சுட்டான்னு வச்சுங்க, அவனை நினைச்சு பாருங்க, கிமிச்சன் அவனுக்கு என்ன ஆசை இருக்கு, அவன் தான் எல்லாம் பிரம்ம ஃபுல்லா இருக்கான், அவன் பூர்ணமத பூர்ணமும் பூர்ண ஸ்வரூபமா இருக்கான். அவனுக்கு ஆக வேண்டியது இந்த உலகத்துல என்ன இருக்கு, கிமிச்சன் எதை அவன் இச்சிப்பான் இந்த உலகத்துல, அவனுக்கு எதுவுமே இல்லையே, அவன் பாடு கௌபீனவந்தா கலு பாக்யவந்தா அப்படின்னு அவர் பாடி ஜாலியா போயிட்டே இருக்காரு. அதாவது எதுவும் தேவையில்லை அவருக்கு. போய் சனத்குமாரர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கச்ச பார்வதி சொன்னாலாம், சிவபெருமானோட போயிட்டு இருக்கு, இந்த சனத்குமார் உட்கார்ந்து இருக்காரு, இவ்வளவு பண்ற, நம்ம போய் கேட்போமே வாங்க, அப்ப என்ன வேணும்னு கேட்பானா. அப்ப சிவபெருமான் சொன்னாதான், வேண்டாம் அவன்கிட்ட போகாத, இல்ல இல்ல நம்ம போனா நாம மதரா இருந்து ஹெல்ப் பண்ணா தபஸ் பண்றாங்கன்னா என்ன வேணும் போய் கேட்கலன்னாக்க உனக்கு என்ன வேணும், அவரு உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க கேட்டாராம். நீங்க 2 பேரும் நீங்க பாட்டுக்கு போக வேண்டியது, என்ன ஏன் நீங்க பாக்கி, உங்களுக்கு நான் தானா சொன்னாராம். அப்போ அம்பாளுக்கு சொன்னாராம் சிவன், நான் சொன்னேன் இல்லையா, இவெல்லாம் ஆத்ம ஞானிகள்லாம் சாட்சாத் பரமேஸ்வர சுரூபம், அவளுக்கு என்ன வேணும், வேணுங்கிறது எதுவுமே இல்லையே அவளுக்கு. அதனால்தான் அப்படிப்பட்ட சனத்குமாரர் போகும்போது இந்த வாசல்ல துவாரபாலகர்கள் நிறுத்திவிட்டாங்க. விஷ்ணுவை பாக்கிறதுக்கு நேரம் போனாங்க, அதெல்லாம் யாருக்குமே பவர் கிடையாது, நீங்க எப்படி நேரம் போய் பாப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. பார்த்து சிரிச்சாராம். போய் அவர்கிட்ட சொல்லி யார் வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும் உடனே சபிச்சு விட்டாங்க, நீங்க 3 பேரும் பூலோகத்துக்கு 3 ஜென்மாவா எடுக்க அப்படி ஹிரண்ய சுபாவா பிறக்க வேண்டியதாயிடுச்சு, துரியோதனாதிகளா பிறக்க வேண்டியதாயிடுது இல்லையா, ஆகையினால் ராவணனா பிறக்க வேண்டியதாயிடுது. இப்படி அப்படி இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் தான் ஞானிகள். அப்படி இருக்கிறவர்களுக்கு பகவானே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கிமிச்சன் என்ன இச்சிக்கணும், எதுவுமே கிமிச்சன் கசிய காமாய, யாருடைய காமனைக்காக அவர்கள் இந்த சரீரத்துல கவலைப்படணும், அவர்களுக்கு எந்த காம இல்ல, அவர்களுக்கு 2வது பொருளே தெரியாத நிலையில உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு. இதுல ஞானிகள்ல கூட இந்த ஆக்டிவ் ஞானிகளுக்கு லோக சங்கிரகம்னு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன இவாளுக்கு லோக சங்கிரகம்ன்ற எண்ணம் கூட என்னத்துக்கு, லோகம் எப்படி போச்சுன்னா என்ன, நம்மள நம்பி இல்லாத ஒரு லோகத்தை பத்தி இவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான், அது மித்தியாவான லோகம், அந்த மித்தியா லோகத்தை பத்தி பண்ணாலும் அதுவும் மித்தியாத்துவம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானிகள். அவர்கள்லாம் நம்ம பரமாத்மா விவித சத்தவாதிகள் எல்லாம் இருக்கிறதே ஒரு சட்டம் பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு நீங்க என்னன்னா அதை பிரிச்சுன்னு உட்கார்ந்துருக்காங்க. அது பிராதிபாசிக சத்தை, வியாபாரிக சத்தை, பிராதிபாசிக சத்தை வியாபாரிகம் வந்ததுன்னா போயிடும் வியாபாரிகம். அப்புறம் என்ன சொல்றீங்க, ஜெகத் மித்தியான்றீங்க. அது எப்படி மித்திக்கு 2 பொய்க்கு போய் எப்படி 2 சத்தியம் வரும்? ஜாகிரத வியாபாரிக சத்தை, பிராதிபாசிக சத்தை, பாரமார்த்திக சத்தைன்னு இருக்கிறது ஒரு சத்தை. எங்கிருந்து 3 கிளாசிபிகேஷன் வந்தது? ரியாலிட்டி ஒண்ணுதானே இருக்கும், அதுக்கு எதுக்கு பாரமார்த்திகன்னு ஒரு பிரிபிக்ஸ் வேற கொடுக்குறீங்க? அதெல்லாம் இருக்கிறது ஒரு சத்தை பிரம்மம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அவர்கள் கிமிச்சன் கசிய காமாய சரீரம் அனுசஞ்சர், அவளுக்கு இந்த சரீரத்துல என்ன ஒரு துக்கமானது ஏற்பட போகிறது, அதனால எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற, அஸ்யாஹா ஸ்ருதேர் அபிப்ராயஹ சம்யக் அத்ர விசார்யதே ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திஹி சாதேன விஷதாயதே. அஸ்யாஹா ஸ்ருதே, இந்த ரொம்ப பிடிச்ச ஸ்ருதியா இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்ருதி எல்லாம் இல்ல, இது எல்லா விவகாரத்தையும் ஒரு ஸ்லோகத்துல அடைக்கப்பட்டாங்க. இந்த இதுல ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனு சஞ்சரேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ருதியினுடைய அஸ்யாஹா ஸ்ருதேஹே அபிப்பிராயா,
இந்த ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம் என்னென்ன அப்படின்றத நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ருதியை நன்னா புரிஞ்சதுதான் சமயக் அத்திர விசாரியத்தை, அதை நன்னா புரியுற அளவுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்றாரு அவரு. அதனால இந்த ஸ்ருதி தான் நமக்கு பேஸ். இந்த திருப்தி தீப பிரகரணத்துக்கு ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரே. ஏன்னா இந்த 2-3 தடவை எதுக்காக சொன்னா அப்பதானே இது மனசை நினைக்கிறேன். இதை பத்தி தான் முழு டெய்லி இதை சொல்லி ஆகணுமே ஒரு கிளாஸ்லயும். அதனால இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சமயக் நன்றாக விசாரிக்க வேண்டும், தெளிவாக என்ற அர்த்தம். விசாரியத்தே ஜீவன் முக்தஸ்யா திருப்தி, இதுதான் ஜீவன் முக்தனுடைய நிலைதான் இந்த ஸ்ருதியானது சொல்றது. இந்த ஜீவன் முக்தனுடைய ஒரு திருப்தியானது இருக்க, அந்த திருப்தினாக்க அந்த கண்டென்மெண்ட், அந்த நிலையானது, அந்த சந்தோஷமானது எப்படி இருக்கு? ஜீவன் முக்தஸ்யா திருப்தி சா தேன விசதாயத்தே, இததான் இங்க விளக்கப்பட போகிறது. விசதாயத்தே விஸ்தீரணமாக அதை பார்க்க போகிறோம். அந்த ஜீவன் முக்தியனுடைய ஆனந்தம் என்ன, ஜீவன் முக்தனுடைய திருப்தி என்னன்றத கொஞ்சம் நல்லா டீடைலா பார்ப்போம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்றாரு. இப்ப இதுல இருந்து என்னாச்சு, 298 ஸ்லோகத்துல 2 ஸ்லோகம் இன்ட்ரோடக்ஷன்ல போச்சு, அதனால இது போச்சு. இப்ப 296 தான் இந்த விஷயத்த சொல்ல போறாருன்னு. ஏன்னா இனிமே தானே விசதாயத்தைன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப 3வது ஸ்லோகத்துல இருந்தா விசதாயத்தேவை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால மாயா பாசேன ஜீவேஷௌ கரோதீதி ஸ்ருதத்வதஹ கல்பிதௌ ஏவ ஜீவேஷௌ தாப்யாம் சர்வம் பிரகல்பிதம். மாயா ஆபாசேன, மாயா அப்படின்னா யா மா சா மாயா சொப்ன கஜாதிபத்து அப்படின்னாரு. எது இல்லையோ ஆனா தோன்றதோ அதுதான் மாயா. மாயினாக்க என்ன அர்த்தம், திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் மாயைக்கு என்னன்னா காரியானுமேயா, இருக்கிறத வச்சுட்டு நம்ம டிசைட் பண்றோம், உண்மையிலேயே இல்ல அது. நமக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ன்றதுக்காக டாக்டர் கிட்ட போய் நம்ம கேட்டான்னு வச்சுக்கலாம், அவர் ஏதோ ஒரு காரணம் சொன்னா நமக்கு ஒரு திருப்தி, அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு அந்த வியாதி போறதுதான் முக்கியம். அது சும்மா அவர் ஏதோ சொல்லுவார், நீங்க ரொம்ப காத்தால இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இல்லையோ, அதனால இது உங்களுக்கு தெரியாதுன்னு என்னவோ 200 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு திருப்தி. என்ன கரெக்டா தான் சொன்னார் பாரு, எவ்வளவு கரெக்டா டயக்னோஸ் பண்ணிட்டா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் அது மாதிரி இந்த மாயையானது காரியத்தை வச்சுட்டு அனுமயமா பண்றது. திரிகுணாத்மிகா இந்த மாயையானது சத்துவ ரஜ குணத்தோட கூடி இருக்கிறது தான் மாய. எது இல்லை ஆனா தோணுகிறதோ அது மாயை. இன்னொரு அர்த்தம் மாயைனாக்க சத்தாக இருக்குமே ஆனால் மாறவே கூடாது இல்லையா. பிரம்ம சத்தியம்னு சொல்லிட்டேன்னா காலத்தினால அது மாறவே கூடாது, எக்காலத்திலையும் மாறக்கூடாது. 3 காலத்திலையும் மாறாதது எதுவோ அதுதான் உண்மையாக இருக்கும், அதுதான் சத்தியமாக இருக்கணும். கொஞ்சம் மாறித்துனா கூட அது சத்தியம் இல்லையே, சத்தியமா இருந்தா எப்படி மாறலாம். ஆனா சச்சேத் பாத்தியத்தை ஒரு நாளும் அது பாதிக்க கூடாது. அசச்சேத் அசத்தா இருந்ததே ஆனால் வந்தியாபுத்திரன் மாதிரியோ இல்ல முயல் கொம்பு மாதிரியோ இருந்ததுன்னா, இல்ல ஆகாச புஷ்பம் மாதிரியோ இருந்ததுன்னா அது வரவே தோணவே கூடாது. 3 காலத்திலையும் தோணக்கூடாது. 3 காலத்திலையும் தோணிச்சுன்னா அது அசத்து கேட்டகரியிலேயே வராது. இப்ப இந்த உலகமானது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த ஜீவன் ஈஸ்வரன் உலகம் நம்ம பேசுற விஷயங்கள்லாம் பாருங்க, நம்மளுடைய டாபிக்கே மாற்றுறது இது இல்லையா. ஆகையினால இது என்னாச்சு, சத்துன்னு சொல்ல முடியல, மாறிக்கொண்டே இருக்கும், எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு. அதனால இது சத்து கேட்டகரியில பண்ண, கண்ணால பார்க்கின்ற காரணத்தினால அசத்து கேட்டகரியும் இல்ல. அப்படின்னா என்ன பண்றது, இது சத்து சேத் ந பாத்தியத்தை, அசச்சேத் ந பிரதீயத்தை. ஆனா நம்ம பாக்குற பொருள்கள்லாம் பாத்தியத்தை பிரதீயத்தை மாறிக்கொண்டே இருக்கு, அதே மாதிரி தோணிக்கொண்டே இருக்கு. அதனால கண்ணுக்கு தெரியறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அது சதசத் விலட்சணம் மாயா. சத்துக்கும் அசத்துக்கும் வேறானது. சத்தென்றும் சொல்ல முடியாது, அசத்தென்றும் சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிறதே 2 தான். அது இல்லாததுன்னா என்ன அர்த்தம்னா தோற்றம், பொய். பொய் இருக்குமே இல்லையா உங்களுக்கு, ரஜ்ஜுல காணப்படுகிற சர்ப்பம் மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லாத சர்ப்பம். என்ன அது இருந்தா மாதிரியும் பயமுறுத்தினா மாதிரியும் நான் அனுபவிச்சேனே, அது எப்படி சார் பொய்ன்னு சொல்ல முடியும்னு அந்த ரஜ்ஜுவை தெரிஞ்ச உடனே தானே அது தெரியுது இல்லையா, அது பொய்யானதுன்னு. அதே மாதிரி ஞானம் வந்தாதான் இது தெரியும். ஆனா ஞானம் வர காலத்திலேயே லாஜிக்கிலேயே நமக்கு புரியுது இல்லையா. இந்த விமதம் மித்யா திருஷ்யத்வாத்
விமதம் நித்யா ஜடத்வாத் அப்படின்னு அத்வைத சித்திக்காரர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லி நீங்க ஸ்ருதிகிரியெல்லாம் எடுத்துன்னு போகாதீங்க. மாயன்றது ஸ்ருதியில சொல்லியிருக்கு. என்ன மாயாமத்து பிரகிருதி வித்யா மாயனத்து அவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரம் எல்லாம் நீங்க எடுத்துன்னு போகாதீங்க. இந்த தார்க்கிகனுக்கு நம்மளுடைய ஆர்குமெண்டே போதும் அப்படின்னு சொல்றதுக்காக நீ எந்த துணிய பாக்குறியோ இங்க காமி, நீ தந்துவை விட வேற எங்க வேஷ்டிய காமி, தந்துவை விட வேஷ்டிய காமி, இந்த நகையில மோதிரத்திலயும் கோல்ட எடுத்துட்டு மோதிரத்தை காமி, இந்த ஒரு லாஜிக்லயே பிரம்மத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தை பாருன்னு சொன்னா அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அவனுக்கு எதுக்கு போய் ஸ்ருதி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான்? அவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரம் தான் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு அவன் ஏதோ தன்னை இன்டெலிஜென்ட் நினைச்சுன்னு பேசிட்டு இருக்கான் தார்க்கிகான். அவன் என்னமோ இன்டெலெக்சுவல் நினைச்சானா ஊர்ல இருக்கவன் கை தட்டுவான். வேதம் கிட்ட அவன் வரக்கூடாதுன்னு சித்திக்காரர் இந்த வேதம்ன்றத ரொம்ப ஜாகிரதையா யூஸ் பண்ணுங்க. கண்டவனுக்கெல்லாம் அது போய் நீங்க காமிச்சு கொடுத்தீங்கன்னா அவனுடைய மெத்தட்லயே அவன் தப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி மாயை அப்படின்றது என்னன்னாக்க பொய்னா என்ன, ஒரு நாள் அதை தள்ளி விடணும் அப்படின்ற அர்த்தம். பொய்னாக்க என்ன அர்த்தம்? உண்மை அறிவு வரும்போது அந்த பொய்யானது காணப்படாம போகும். அதனாலதான் மாயா அப்படின்னு பேரு. இது மாயா ஆபாசேன. ஆபாசம்னா என்ன அர்த்தம்? பாசிக்கிறதுனாக்க ஒளிர்வதுன்னு அர்த்தம். இது இந்த உலகமானது இருக்கா மாதிரி நம்மளை ஏமாத்தின்னு இருக்கு. இதுவும் ஒளி ஆபாசம். இது ஆபாசம்னா என்ன அர்த்தம்? உண்மையான ஒரு ஒளிர்தல் கிடையாது. இது நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்காக இது ஒளிச்சிட்டு இருக்கிறது. இது நம்ம ஸ்கிரீன்ல சினிமா பாக்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல எமோஷன் எல்லாம் அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அழுதானாக்க இவன் அழறான், அதுல இருக்க அடிச்சு ஜெயிச்சான்னாக்க சண்டை போட்டு ஜெயிச்சான்னாக்க இவன் ஜெயிச்சா மாதிரி இருக்கான். உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்ன? வெறும் ஸ்கிரீன் தானே இருக்கு. இதெல்லாம் கல்பிதமாக இருக்கு. அதே மாதிரிதான் இந்த உலகமும் கல்பிதமா இருக்கு. இது உண்மை கிடையாது, ஆபாசம் தான் இது. அது ரைட்டர் எழுதின மாதிரியே அப்படியே அதே மாதிரியே எடுத்து உங்களை ஏமாத்திருக்கான் அவன் இல்லையா? துட்டை போட்டு ஏமாத்தி துட்டு சம்பாதிக்கிறதுக்கா. அப்படித்தான் இந்த பகவானானவர் இந்த உலகத்தையும் நம்மளை ஏமாத்துறதுக்காக எடுக்கப்பட்ட சினிமா தான் இந்த உலகமானது. மாயா ஆபாசேன. சரி சார், யாரு சார் இதுக்கெல்லாம் பண்றது? ரெண்டு பேருமே கல்பிரிட்ஸ், ஜீவன் ஈஷோ. இவன் பண்ற கலாட்டா கொஞ்சம், அவர் பண்ற கலாட்டா கொஞ்சம், அந்த ஈஸ்வரம் பண்ற கலாட்டா கொஞ்சம். இவங்க ரெண்டுமே தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த மாயையான தோற்றத்துக்கு காரணம் ரெண்டு பேருமே தான் காட்டுறோம். ரெண்டு பேருமே கல்பித்தான் தான். இது எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னாக்க, இதை யாரால சொல்ல முடியும்? ஸ்ருதினால மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாருக்கும் அந்த தைரியம் இருக்கு? ஈஸ்வரனையும் ஜீவன் ரெண்டு பேருமே காரணம் கல்பிதம்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு சொல்ல முடியும் அப்படின்னா வேதத்துக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு இது இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றார்? ஸ்ருதியிலிருந்து அதை சொல்ல முடியும். இந்த மாயையானது ஆபஸ்தாத்தினால்தான் ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு பேரையும் உண்டு பண்ணிருக்குன்றது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தைரியத்துலதான் சொல்றேன். இல்லன்னா நமக்கு எப்படி நம்ம ஈஸ்வரனை பத்தி பேச முடியும்? எங்கும் பரம்பொருளா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பத்தி நம்ம பேசலாம்னாக்க எப்படி பேசலாம்னாக்க அந்த வேதம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையில தான் நம்ம பேசலாம். வேதத்துல சொன்னதுனால பேசலாம். இப்படி இரண்டு பேருமே மாயாவினுடைய தோற்றம் தான். இந்த ஜீவன்றதோ ஈஸ்வரன்றதோ இந்த தோற்றமே மாயினால வந்தது. இந்த ஜீவ ஈஷோ கல்பித்தவ் ஏவ. இவங்க ரெண்டு பேருமே கல்பிதம் தான், உண்மைன்னு சொல்லவே முடியாது இவங்களை. ஆகையினால அது மாத்திரம் இல்ல, இவங்களையே நீங்க உண்மை இல்லைன்னு சொன்னா இவங்களால வந்த இந்த உலகமானது எப்படி இருக்கும்? வா ரெண்டு பேரே பொய்ன்னு சொல்லியாச்சுன்னாக்க அப்ப இந்த உலகமானது என்ன ஆச்சுன்னாக்க இவா கிட்ட இருந்து வந்த உலகமானது அது பொய்யாதானே இருக்கணும். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, காரிய காரண பாவம் வருமா இந்த உலகத்துக்கு? வரவே வராது. காரியமா இருக்க அவித்யா தான் காரணம் இந்த உலகத்துக்கு. இந்த அவித்யினால வந்ததுதான் இந்த உலகமானது. இந்த அவித்யங்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த உலகமானது. அவித்யன்னா என்ன அர்த்தம்? மாயின்னு அர்த்தம். மாய் கான்சியஸ்னஸும் மாயையும் ஒன்னா சேர்ந்ததுன்னாதான் ஈஸ்வரனாக ஆகிறார். இந்த பிரம்மமும் அவித்யும் ஒன்னா சேர்ந்துதான் ஜீவன் ஆகுது. இது ஈஸ்வர பிரம்மமானது சத்தா இருக்கு, அது எங்கேயும் மாறாததுன்னு தெரியுது. அப்ப எப்படி எங்கிருந்து வந்தது இந்த ஈஸ்வரன் அப்படின்னாக்கா மாயா சம்பந்தத்தினால வந்து. மாயா சம்பந்தம்னா இல்லாத ஒரு சம்பந்தத்தினால அது வந்தது. அனிர்வச்சனீயமான இல்லாத ஒரு தோற்றத்தினால இருக்கா மாதிரி வந்தவர் தான் இந்த ஈஸ்வரனும். அவித்யான்ற ஒரு தோற்றத்தினால வந்ததுதான்
இந்த ஜீவனோ. ஆகையினால உண்மையிலே இருக்கிறது ஒரு கான்சியஸ்னஸ். இது எப்படி ஜீவனா மாறினாக்கா பொய்யாக ஜீவனா மாறிட்டு, பொய்யா எப்படி உங்களுக்கு சர்ப்பமானது ரஜ்ஜுவானது சர்ப்பமா தோன்றுதோ அதே மாதிரி இந்த உலகமானது தோன்றிட்டு, அதுக்கு ஈஸ்வரனானவன் காரணமா போயிட்டான். இந்த உலகமானது பொய்யா தோன்றிட்டு அதை நான் அனுபவிக்கிறவனான நானு காரணமாக நான் வந்தேன். ரெண்டு பேருமே பார்த்தா உண்மையிலேயே வஸ்துதா அயமஸ்மீதி புருஷான் ரெண்டு பேரும் கான்சியஸ்னஸ் தான், ரெண்டு பேரும் பிரம்மஸ்வரூபம் தான். ஆனா ரெண்டு பேரும் இந்த உலகத்தை வேறாக பார்க்கிறார்கள். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருமே கல்பிதமான ஆள்கள். உண்மையான ஸ்வரூபம் என்ன? பிரம்மன் தான் ஸ்வரூபன். இது எதனால வந்ததுன்னா, இது ரெண்டுமே சேராத விஷயங்கள் இல்லையா? அவித்தியும் வித்தியும் சேருமா? ஒன்னு இருட்டு, ஒன்னு வெளிச்சம். வெளிச்சம் தம பிரகாசவத்து விருத்த சுபாவையோ ஐயன்னு நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது, விஷயா இருக்கக்கூடிய ஐயானது விஷயமாக இதுவாக எப்படி இருக்க முடியும்? இருக்கவே இருக்காது. இருக்கான சான்ஸ். நான் எப்படி இதுவா இருப்பேன், இது எப்படி நானா இருக்கேன் அப்படின்னா வரவே முடியாது அப்படின்னாரு. ஆனா வருது, அதான பிரச்சனை. ஆனா வருது என்ன? நான் பிரம்மமாக இருந்தா கூட சர்வைக்கியன்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லையே. என்ன, இந்த உலகம் பொய்யன்னு தெரிஞ்சாலும் அது உண்மைன்னு தெரியுது. பசிச்சா சாப்பிட வேண்டியிருக்க. ஆனா ஆகையினால எப்படி வந்ததுன்னா, இதுதான் இந்த மாயையினுடைய காரியம். இந்த மாயையினுடைய காரியத்தினால இதை நீங்க என்ன பண்ணணும்னா, மாயை தான் காரியம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மாயை போக்குறதுக்கான உண்டான நடவடிக்கைய இப்பவே இதுக்கே 25 தேதியே நீங்க எடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால இதை நல்லா விசாரம் பண்ணணும் இல்லையா? ரெண்டுமே ஸ்ருதியானது கல்பித்தம்னு சொல்றது இல்லையா? அப்ப ஜீவனும் கல்பித்தம், ஈஸ்வரனும் கல்பித்தம். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு என்ன இருக்கு? ஜெகத்து. இது ரெண்டும் தாவ்யாம் சர்வம் பிரகல்பிதான். இவா கையில இருந்து வந்ததுதான் இந்த ஜெகத்து. இப்போ நீங்க பிலாசபினா என்ன அர்த்தம்? இவ்வளோ படிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன். இது தெரிஞ்சுக்கிறது தானே பிலாசபி. பிலாசபின்னா என்ன அர்த்தம்? ஜீவன்னா யாரு, ஈஸ்வரன்னா யாரு, இந்த உலகம்னா என்ன, இந்த விசாரணை தானே. இந்த மூணுமே கல்பித்தம். இதுல என்ன விசாரணை தேவைப்படுறது? அத்தனையும் போச்சு. இதுல கோல் வேற. பிலாசபி தான் என்ன சொல்றான்? ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத்து, அப்புறம் கோல் என்ன, அதை அடையக்கூடிய சாத்தியம் என்ன, சாதனை என்ன, இந்த 5 சேர்ந்ததுதான் பிலாசபி அப்படின்னா. இங்க இந்த முதல் 3 காலி. இங்க அதுக்கப்புறம் எங்க இந்த கோல் எங்கேயும் இல்லை, எல்லாமே பொய். அப்புறம் என்ன பிலாசபி அப்படின்னு எப்படி இந்த தைரியம் வந்ததுன்னா, ஸ்ருதி சொல்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சிருத்தே ஆனால், நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மூணுமே இல்லாத ஒரு பொருள். ஏன்னா ஸ்ருதி கிளியரா சொல்றது ஜீவனானவன் கல்பித்தம்னு சொல்லிட்டார், ஈஸ்வரனானவர் கல்பித்தம்னு சொன்னாரு. இந்த உலகத்துக்கு காரணம் என்ன? ஈஸ்வரன் தான் படைச்சாரு. எதுக்காக படைச்சார்? நான் அனுபவிக்கிறதுக்காக படைச்சார். நானும் பொய், ஈஸ்வரனும் பொய், இந்த உலகமும் பொய். அப்படி இருக்கும்போது எப்படி வந்தது அப்படின்றத நீங்க தெரியணுமா வேண்டாமா? அதை புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆத்மானம் விஜானியார். இப்படித்தான் இந்த ஆத்மாவை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஈஸ்வரனும் இல்ல, ஜீவனும் இல்ல, ஜெகத்துன்றது இல்ல. இந்த ஆத்மாவனுடைய மாயா சம்பந்தத்தினால வந்ததுதான் ஜீவன். இந்த ஆத்மாவனுடைய மாயா சம்பந்தத்துல வந்ததுதான் ஈஸ்வரன். இவனுங்க 2 பேருடைய மாயா சம்பந்தத்தினால வந்ததுதான் ஜெகத்து. ஆகையினால இந்த ஆத்மாவை சரியாக புரிந்து கொண்டானே ஆனால், அயமஸ்மீத் புருஷா இப்படி தெரிஞ்சு கொண்டான அவனுக்கு என்ன வரப்போறது? அவன் என்ன இந்த உலகத்தை பத்தி கவலைப்பட போறான்? அவன் என்ன, அவன் பாட்டுக்கு ஆத்மாராமனாக, ஆத்ம திருப்தாக, ஆத்மாராமகான்னு ஸ்ருதியில சொன்ன மாதிரி அவன் போயிட்டு இருக்கான். கௌபீனவந்தகா கலுபாக்கியவந்தகா அப்படின்னு போயிட்டு இருக்க போறான்றதுதான் ஞானியினுடைய நிலை. இந்த ஞானியினுடைய நிலையை இந்த மாயையானது எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த ஸ்ருதியானது இந்த உலகத்தை என்ன சொல்றதுன்னு பாக்கணும். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி ததபோதப்யத அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு? இந்த பரமாத்மாவானது இந்த கல்பித்தமான இந்த ஈஸ்வரனானவர் யோசிச்சாராம், பிளான் பண்ணாராம். ஐக்ஷத என்ன, அவர் நல்லா பகுஸ்யாம் பிரஜா ஏது, நிறைய பிரஜைகள் எல்லாம் உண்டுவாக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கூப்பிட்டாரு. பிரம்மாவை கூப்பிட்டாரு. பிரம்மாவை கூப்பிட்டு, சுவாமி நீங்க இந்த உலகத்தை நீங்க தயார் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் பார்த்தா அவர் ஒரு 7 பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணாரு.
அவளை வச்சு இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அது முதல்ல அவர் என்ன பண்ணார், ஒருத்தனை படைச்சார். அவன் சொன்னா, நான் தனியா எப்படி சார் ஏகாக்கி கதம் ரமத்தே, ஒத்தனா இருந்து என்ன சார் இங்க ரமிக்க முடியும் அப்படின்னு போய் கேட்டவொன்னா பிரஜாபதி போய் பிரம்மா கிட்ட பர்மிஷன் வாங்க. இல்ல ஒரு ஸ்திரீயும் நம்ம உண்டாக்கினாதான் சரியா வரும், இல்லன்னா இந்த உலகமானது ஜஸ்டிஃபை ஆகாதுன்னு ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தவொன்னு பிரச்சனைகள் கேட்கணுமா, நாங்க எப்படி சாப்பிடுறது அப்படின்னா, சரி சாப்பிடுறதா இந்த வாங்கிக்க, ஒரு மாடு ஒன்று தயார் பண்ணேன் அப்படின்னாரு. மாடை வச்சுன்னு சாப்பிடுறது இதுதான் எங்களுடைய வேலையா, எவ்வளவு கேள்வி வரும் பாருங்க. உடனே அப்படியே சரி நாங்க அங்க இங்க போக வேண்டாமா, இந்த குதிரையை வச்சுக்க இப்படின்னு ஒவ்வொன்னா இவர் படைக்க ஆரம்பிச்சார். பட்சத்துக்கெல்லாம் யாரு, பிரஜாபதி படைச்சாரு. அதனால பிரஜாபதி தான் அப்பா மாதிரி இந்த உலகத்துக்கு. அந்த பிரஜாபதியை யார் படைச்சார், கல்வியும் பிரம்மா படைச்சார். அதனால அவர் பிதாமகர். அதனாலதான் பீஷ்மர அவரை பிரம்மாவை பிதாமகரா போட்டான். அவரை மொத்தம் நீங்க பாருங்க, எங்க முருகன் எப்போதும் எங்க இருப்பாரு, சிவன் கொஞ்சம் எங்க 40 வயசுலயே இருப்பாரு, அம்பாள் சின்னவளாவே இருப்பாரு. ஆனா பாவம் இந்த பிரம்மா மாத்திரம் சரியான அவருக்கு தாத்தா போஸ்ட் கொடுத்துட்டாங்க. பாக்கி பேரெல்லாம் எல்லாம் எப்போதும் எங்க, பாலா திரிபுர சுந்தரி எப்போதும் எங்குதான், மாறவே இல்லை. எங்க தாத்தா எங்க தாத்தாக்கு தாத்தா எங்க தாத்தாக்கு தாத்தா, அதுவும் ஆச்சு 1 கோடி வருஷமா இவங்க எல்லாம் எங்க. ஆனா நம்மால் மாத்திரம் எப்போதுமே இந்த அடி வச்சு உட்கார்ந்து, அது என்ன பண்றதுன்னா அவர் பிரஜாபதியை பண்ணி இவ்வளவு பெரிய உலகத்தை கல்பிதமா பண்ண, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், பொய்யான உலகத்தை அவர் படைச்சாரு இல்லையா. அதனால ஒண்ணு இப்படிதான் பொய்யாகவே உன்னை நினைப்பார்கள் எல்லாரும் அப்படின்னு படைச்சுட்டார். இப்படி ஈஸ்வராதி பிரவேசாந்தம் அவரே இந்த படைச்சதோட இல்லாம அந்த பிரம்மே என்ன பண்ணிட்டு, தத் சிருஷ்டுவா ததேவா நுப்ராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்தாவது, சத்தானது பொய்யாக மாறிடுது. 2 சத்து 2 பேரும் உள்ள அவரே சிருஷ்டி பண்ணார், அவரே உள்ள போந்தார். அவரே எப்படி சிருஷ்டி பண்ணி அவரே எப்படி உள்ள போற முடியும்? அவர் ஆகாசத்துக்கு வெளியில இருந்தாரா உள்ள இருந்தாரா? அவர் ஆகாசத்துக்கு உள்ளே இருந்தாருன்னா உள்ளே இருந்து இந்த ஆகாசத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுவேன்? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் இன்டெலிஜென்டா கேட்டீங்கன்னாக்க பதில் கிடையாதுன்றதுக்கு ஒரே மாயையா சிருஷ்டி பண்ணார். ஏன் கயத்துல பாம்பு வந்தது, இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? பாம்பு எப்படி வந்தது, டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு வந்ததா, ராத்திரி இன்னைக்கு 6:22 வரேன்னு வந்தா, உங்களுடைய பிரமம் வந்ததுன்னா எது வேணாலும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிரம்மம் வந்ததுன்னா இந்த உலகம் என்ன 14 அம்பாள் கண்ணை திறந்தா வரும். அம்பாள் கண்ணை மூணு உண்மையே பண்ண விபண்ண போனாவளி, ஒரு பெரிய போன ஆவலியே வரும். ஒரு போனம் என்ன, இங்கே உலகம் முழுக்க நீங்க இப்ப திரும்பின இடத்துல பிரம்மாண்டம் தான். அப்படி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அந்த மாயைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஈக்ஷணாதி பிரவேசாந்தாக சிருஷ்டி ஈசேன கல்பிதாக. இப்படி ஈஸ்வரன் என்ன பண்ண, ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சார். அதுக்கப்புறம் ஜீவனாக சரீரத்துல பிரவேசித்தார். இப்படி இந்த முடிவா இல்ல கூடிய இந்த சிருஷ்டியானது ஈஸ்வரனாலதான் கல்பிக்கப்பட்டது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொன்னார். இத இப்படி ஈஸ்வரனுடைய ஆங்கிள் சொன்னோம், ஜீவனுடைய ஆங்கிள் சொன்னா அவர் என்ன பண்ணாருன்னார். இவர் இப்படி பண்ணாரு இல்லையா, பெருசு பெருசா சிருஷ்டிய பண்ணி கலடா பண்ண மாதிரி இவர் என்ன பண்ணா, ஜாகிரதாதி விமோக்ஷாந்தாக. இவன் என்ன பண்றான், ஜாகிரத்து, சொப்னம், சுசுப்தி, மூச்சா, டெத்து, இதெல்லாம் இந்த ஜீவனுடைய கண்ட்ரோல்ல இவன் எடுத்துட்டான். இதெல்லாம் சேர்ந்து சம்சாரா ஜீவ கல்பிதா, இதெல்லாம் ஜீவன் கல்பிக்கான். இவன் என்னமோ ஜாகிரத்து மாதிரியும் சொப்னம் மாதிரியும் மூச்சாவஸ்தா மாதிரியும் மரணம் வந்தா மாதிரியும் இதுல இருந்து படிச்சான்னாக்க இவன் அப்படியே வெளியில ஜீவன் முக்தனாயிரம், எல்லாம் கல்பனை. இப்படி இவனுடைய கல்பனை ஒரு கோஷ்டி, ஈஸ்வரனுடைய கல்பனை இது. இதை விஸ்தாரமா இன்னும் கொஞ்சம் அடுத்த சனிக்கிழமை போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி